அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சிகளாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினம். சிறுவர் தினத்தை முன்னிட்டு பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள், பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நாடு முழுவதும் ஊடகங்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசாங்கம் என்பன மேற்கொள்ளும். ஆனால் இந்த சிறுவர் பாதுகாப்பு என்ற அந்த சொல்லுக்கு நாங்கள் கடந்த ஒரு சில வருடங்களாக மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். காரணம், எமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற கசப்பான அனுபவங்கள். அதன் காரணமாக அரசாங்கமும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, ஊடகமும் சரி இப்போது இந்த சிறுவர் பாதுகாப்பு என்ற விடயத்துக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் வழங்குகின்றது. அதன் மூலமாக ஓரளவு அந்த சிறுவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளோம் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான விடயம். ஆகவே சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரி ஒருவரை அழைத்து வந்து அது சம்பந்தமான விடயங்களை பற்றி பேச போகின்றோம். அதுபோல இந்த சமூகம் சார்ந்த சிறுவர்கள் எதிர்நோக்குகின்ற ஆபத்தான விடயங்கள் என்ன, அவற்றிலிருந்து எவ்வாறு அவர்களை பாதுகாத்துக் கொள்வது, அவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் போன்ற விடயங்களை இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசலாம். மனித செயற்பாட்டில் பாரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஒவ்வொரு மனிதனும் தான் வாழும் நூற்றாண்டை தான் சிறந்த நூற்றாண்டாக அடையாளப்படுத்துகின்றான். அந்த வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டை தான் சிறந்ததாக நாம் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அறிவியல் ரீதியாக நாம் இப்போது எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் இருக்கின்றோமோ அதே அளவு சமூக சீர்கேடுகளும் கலாச்சார சீர்கேடுகளும் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. ஒரு மிருகம் தன் இனத்தைச் சேர்ந்த பிறிதொரு மிருகத்துக்கு செய்வதற்கு தயங்கும் விடயங்களை இன்று மனிதன் பிற மனிதனுக்கு செய்து கொண்டிருக்கின்றான். அண்மை காலமாக ஊடகங்களை திறந்தால் நாம் பார்ப்பதும் கேட்பதுமாக இருப்பது சிறுவர்களுக்கு எதிரான வன் செயல்களும் துஷ்பிரயோகங்களுமாகவே இருக்கின்றன. கடந்த வருடம் காத்தான்குடி பிரதேசத்தில் சீமா என்ற சிறுமி ஒருவரின் காம பசிக்கு இரையாகி தனது உயிரை விட்டாள். யாழ் மண்ணில் வித்யா பல காமுகர்களின் கரங்களில் சிக்கி சிதறடிக்கப்பட்டால். இவ்வாறு காலத்துக்கு காலம் சிறுவர்கள் தமது உயிர்களை இழக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது பாரிய ஆர்ப்பாட்டங்களும் கோஷங்களும் எழுப்பப்படுகின்றன. ஆனால் சில வாரங்கள் கடக்கும் போது இந்த சம்பவங்களை எம்மில் பலர் மறந்து விடுகின்றனர். சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் என்ன? 18 வயதுக்கு குறைவான சிறுவன் அல்லது சிறுமிக்கு எதிராக மானசீகமாக மற்றும் உடலியல் ரீதியாக இழைக்கப்படுகின்ற துஷ்பிரயோகங்களையே சிறுவர் துஷ்பிரயோகங்கள் என அடையாளப்படுத்தப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையினால் 18 வயதுக்கு குறைவான அனைவரும் சிறுவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற வன் செயல்கள், துஷ்பிரயோகங்களுக்கான தண்டனை முறைமைகளும் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதில் இலங்கையும் கைச்சாத்திட்ட போதும் நாளுக்கு நாள் இலங்கையில் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. மானசீக ரீதியாக ஒரு சிறுவன் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவானாக இருந்தால் அதுவும் குற்றமாகவே கருதப்படுகிறது. சிறுவர்களின் உழைப்பு, சுரண்டல், தாக்குதல், சூடு வைத்தல் போன்ற சிறுவர் துஷ்பிரயோகங்களை அடையாளப்படுத்த முடியும். இவற்றை தாண்டி சிறுவர் சிறுமிகளின் உடல் அமைப்பை பயன்படுத்தி இடம்பெறுகின்ற பாலியல் துஷ்பிரயோகங்களே இன்று நாட்டில் அதிகரித்து காணப்படுகின்றன. உடல் மீதான அதிகாரம், அரசியல் என்ற சொல்லாடல்கள் பரவலாக இன்று பயன்படுத்தப்படுகின்றன. பெண்களின் உடல் மீது ஆண்களின் அதிகாரம் பல நூற்றாண்டுகளாக பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அவ்வாறான அதிகாரங்கள் இன்று சிறுமிகள் மீதும் அதனையும் தாண்டி சிறுவர்கள் மீதும் பிரயோகிக்கப்படுகின்றன. பாலியல் தேவை எனப்படுவது மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாகும். ஆரோக்கியமான பாலியல் தேவை அதிகாரத்தின் மீது கட்டமைக்கப்பட்டு வன்முறையாக கையாளப்படும் போது குற்றச் செயலாக மாற்றம் பெறுகிறது. சிறுவர்கள் மீதான உடலியல் வன்முறை, பாலியல் வன்முறை எந்த நிலையில் ஒருவருக்கு ஏற்படுகிறது என்று கேள்வி எழுப்பப்பட்டால் இன்றைய சூழலில் உலகமயமாதலின் விளைவாகத்தான் மனித தொடர்பாடல் உலகின் அனைத்து மூலைகளையும் தொட்டுவிட்டது. இந்த செயற்பாட்டின் விளைவாக மேற்கு நாட்டு பாலியல் கலாச்சாரங்கள் இலங்கை போன்ற தெற்காசிய வலய நாடுகளில் ஊடுருவி உள்ளன. இதன் விளைவாகவே இன்று தெற்காசிய வலய நாடுகளில் காணப்பட்ட பாலியல் பாரம்பரியங்கள், மரபுகள் தகர்க்கப்பட்டு தாய் மகனின் மீதும் தந்தை மகளின் மீதும்
சகோதரன் சகோதரியின் மீதும் பாலியல் தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் மோசமான தன்மை உருவாகியுள்ளது. இந்த நிலையின் இன்னுமொரு விளைவாகவே சிறுவர்களிடம் தமது பாலியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது மாத்திரமல்லாது வன்புணர்வு, கோரமான உறவு கொள்ளல் என்ற நிலைக்கு சென்று குறித்த சிறுவனோ சிறுமியோ பெரிதொருவரின் முறையற்ற பாலியல் தேவைக்காக தனது உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்நிலை சாதாரண சமூகத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் மனிதர்களின் பொது புத்தியில் இருந்தான சில சிந்தனை மாற்றங்கள் ஏற்பட வேண்டியுள்ளது. பாலியல் கல்வி தொடர்பிலான சரியான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். அதற்கான கற்பித்தல் முறைமைகளில் சரியான திட்டமிடல்களின் கீழ் வழங்கப்பட வேண்டியுள்ளது. இதற்கான சரியான கொள்கை வகுப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். காலனித்துவத்துக்குட்பட்ட நாடுகள் மீது, குறிப்பாக தெற்காசிய வலய நாடுகள் மீது திட்டமிட்டு சில விடயங்களை மேற்குலக நாடுகள் திணிக்கின்றன. அவற்றால் பாரிய அழிவுகளுக்கு அந்நாடுகள் முகம் கொடுத்து வருகின்றன. அந்த வகையில் மேற்குலக நாடுகளில் தயாரிக்கப்படுகின்ற பாலியல் திரைப்படங்கள் இளைஞர்கள் முதற்கொண்டு வயோதிபர்கள் வரையில் இன்று ஆதிக்கம் செலுத்துகிறது. மாற்று பாலியல் சிந்தனைகளையும் வன்முறை பாலியல் முறைமைகளும் திட்டமிட்டே தெற்காசிய வலய நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அறிமுகப்படுத்தல் இன்று உச்சக்கட்டத்துக்கு சென்று வன்முறை பாலியல் முறைகளை கையாண்டு பார்ப்பது மாத்திரமல்லாமல் தமது தேவைகளை நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அவர்களை கொலை செய்யும் நிலை கூட இன்று போன்ற நாடுகளில் இடம்பெறுகின்றன. இப்பாலியல் சார்ந்த சிந்தனை இன்று அதிகமாக இளைஞர்களை கொடூர பாலியல் செயற்பாட்டாளர்களாக மாற்றியுள்ளது என்பதை நாம் பொது சமூகத்தில் நின்று பார்க்கும்போது தெளிவாக புரிகிறது. இச்செயற்பாடுகளுக்கு வெறுமனே தூக்கு தண்டனை வழங்கி குற்றவாளிகளை கொல்வது தீர்வாகாது. இலங்கை போன்ற நாடுகள் மதம், கலாசாரம், பாரம்பரியம் என்ற விடயங்களை அதிக அளவில் பின்பற்றும் நாடாகவே உள்ளது. எனவே மேற்கு நாடுகளில் இடம்பெறுவது போன்ற முறைசாரா பாலியல் கொடுமைகளை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் மக்களின் மனங்கள் இடம் கொடுக்காது. இவ்வாறான முறைசாரா பாலியல் கலாச்சாரங்களின் மூலம் அப்பாவியான உயிர்களை தொடர்ந்தும் காவு கொடுத்து கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த முறையற்ற சமூகத்துக்கு பொருத்தமற்ற பாலியல் சிந்தனையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்காக பொருத்தமான பொறிமுறை ஒன்று வகுக்கப்பட வேண்டியது இன்றைய தேவையாக அமைந்துள்ளது. சிறுவர்கள் எதிர்நோக்குகின்ற இன்னொரு துன்பங்கள், இன்றைய சமூகத்தில் அவர்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள் போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இவற்றிலிருந்து எவ்வாறு அந்த பிஞ்சு உள்ளங்களை, அந்த பிஞ்சுகளை காப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட அவற்றில் இருக்கின்ற அந்த பாதகமான செயற்பாடுகளை, அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே இது பற்றி நாங்கள் விரிவாக பேச வேண்டும், தொடர்ச்சியாக பேச வேண்டும். தொடர்ச்சியாக ஊடகங்களில் இவற்றுக்கான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க முடியும். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் நிகழ்ச்சி திட்டமிடல் அதிகாரி MMM ரஃபியுடீன் கலேகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையை அழைத்து வந்ததுக்கான காரணம், இந்த சிறுவர்கள் பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியில் பேசிட்டு வரோம். குறிப்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் எங்களோடு சேர்ந்து செயற்பட்டிருக்காங்க. நாங்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி அறிய தந்திருக்கின்றோம், மக்களுக்கான தெளிவுபடுத்தலை மேற்கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த வார நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற போது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய செயற்பாடுகள், அதிகார சபை பற்றி குறிப்பிடுங்கள். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பற்றி. நன்றி. சமகாலத்திலே சிறுவர் துஷ்பிரயோகம் என்கின்ற அல்ல சிறுவர் பாதுகாப்பு என்கின்ற பதம் இலங்கையிலேயும் சரி, அயல் நாடுகளிலேயும் சரி, உலகளாவிய மட்டத்திலேயும் சரி பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான அடிப்படை காரணம், நாங்கள் இன்று சமூக மட்டத்திலே நாங்கள் அறிவியலில் உச்சகட்டத்திலே இருந்தாலும் கலாச்சாரம் என்கின்ற விஷயத்திலே நாங்கள் சீர்கேட்டிலே இருக்கின்றோம். அப்போ அறிவியலிலும் உச்சகட்டத்திலேயும் அதே நேரத்திலே கலாச்சார சீர்கேட்டையும் எமது சமுதாயம் உச்சகட்டத்தில் இருப்பதன் காரணமாக இன்றைய இந்த தலைப்பு இந்த இடத்திலே கட்டாயமாக பேசும் பொருளாக இருக்க வேண்டும் என்பது எனது அபிலாசை. அந்த அடிப்படையிலே சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையை பொறுத்தவரையிலேயும் 1998 ஆண்டின் 50ஆம் இலக்க சட்டத்தினூடாக இலங்கையிலே நிறுவப்பட்ட ஒரு அரச நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலே தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தனது மாவட்ட மட்ட உத்தியோகத்தர்களையும் அதே நேரத்தில் பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களையும் தன்னகத்தை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்றாலும் இதனது இவ்வாறான வீழ்ச்சி இருந்தாலும், இந்த சேவையினுடைய வீழ்ச்சி இந்த அளவு விரிவாக இருந்தாலும், இன்றும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்கின்ற சீரழிவு அல்லது சீர்கேடு சமூகத்திலிருந்து குறைந்த பாடாக இல்லை.
எனவே எங்களது மனோநிலை மாற்றத்தினூடாகத்தான் நான் நினைக்கின்றேன், சட்டத்தினூடாக ஒரு பக்கம் எங்களது சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கின்ற அதேவேளை மனோநிலை மாற்றம் அல்லது மனவெழுச்சியினுடைய மாற்றத்தினூடாகவும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தை அல்லது சிறுவர் பாதுகாப்புக்கான அடித்தளத்தை நாங்கள் இட முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலே தான் இன்றைய கலந்துரையாடலை நான் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இலங்கை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய செயற்பாடுகளை பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் திட்டமிடல் அதிகாரியாக இருக்கின்றபடினால் சமூகத்தோடு நிறைய விடயங்கள் தொடர்புடையவாக இருப்பீர்கள். சமீப காலமாக நடைபெற்ற சில விடயங்களை நாங்கள் தொட்டு சென்றிருந்தோம். ஆனாலும் கூட நீங்கள் இந்த பிரச்சனைகளை அநேகமாக உங்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்கும் முறைப்பாடுகளாக இந்த பிரச்சனைகள் சமூகத்தோடு சேர்ந்து செயற்படுகின்ற ஒருவராக இருக்கின்றபடினால் சிறுவர்களுக்கு எவ்வாறான பாதுகாப்பு, எவ்வாறான அச்சுறுத்தல் இன்றைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கோம். சிறுவர்களுக்கான அச்சுறுத்தல் என்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். முக்கியமாக மனிதனை பொறுத்தவரை மனிதனுடைய இயல்பை பொறுத்தவரை மனிதன் கடவுளோடு நாங்கள் ஒப்பிட முடியாது. அவன் பலவீனம் அல்லது நல்லது கெட்டது என்கின்ற இரண்டு விடயங்களுக்கு மத்தியிலே அவனுடைய செயற்பாடுகள் இருக்கும். எனவே மனிதன் தனது பலவீனத்தை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் இவ்வாறான சீர்கேடுகள், சீரழிவுகள் நடைபெறுகின்றன. அல்லது தனது கெட்ட சிந்தனைகளை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் இவ்வாறான சீரழிவுகள் இடம்பெறுகின்றன. எனவே இந்த இடத்திலே மனிதன் தன்னுடைய செயற்பாடுகளை நல்லவற்றுக்கு மாற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே, நல்ல பண்பாடுகளுக்கு மாற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் என்கின்ற பதங்கள் நிச்சயமாக குறைந்து கொண்டே செல்லும். எனவே இந்த இடத்திலே மனிதனுடைய செயற்பாடுகள், அவனது செயற்பாடு பலவீனமான பிள்ளையை பலமுள்ள ஒருவன் துஷ்பிரயோகம் உட்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே தான் இவ்வாறான பதங்கள் நாங்கள் இன்று பேசுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எனவே குழந்தையை பொறுத்தவரை குழந்தைகள் பொதுவாக ஒரு வெற்று காகிதத்தை போன்றவர்கள். வெற்று காகிதம் என்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த காகிதத்திலே வேண்டியதை நாங்கள் கிறுக்கவும் முடியும், எழுதவும் முடியும், அதே நேரத்தில் அதை துண்டு துண்டாக கிழித்து வீசவும் முடியும். இவ்வாறான ஒரு நிலையிலே பலகீனமாக உள்ள சிறுவர்களை, குழந்தைகளைத்தான் பலமுள்ள வீரியமுள்ள மனிதர்கள் அல்லது அந்த துஷ்பிரயோகவாதிகள் பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த இடத்திலே நாங்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் என்கின்ற பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே பலவீனம் என்கின்ற அடிப்படையிலே இருந்து பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சிறுவர்களானவர்கள் பலம் குறைந்தவர்களாக அல்லது இது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தல்கள் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல வெற்று காகிதமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த காகிதத்தில் சித்திரமும் கீற முடியும், அந்த காகிதத்தை கிழித்தெறியவும் முடியும். அந்த சித்திரம் கீறுகின்றவர்கள் யார், கிழித்தெறிவர்கள் யார் என்ற ஒரு விடயத்தை இந்த சிறுவர்களால் அறிந்து கொள்ள முடிவது கஷ்டமாக இருக்கு. உண்மையிலேயே இந்த சித்திரம் கீறுகின்ற விஷயம் அல்லது பிள்ளையுடைய வெற்று காகிதத்திலே எதையாவது நாங்கள் வரைகின்றோம் என்றால் அது நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது பிள்ளை பிறந்ததன் பிற்பாடு தான் நாங்கள் அதை நாங்கள் ஏற்படுத்திக் என்று. பிள்ளை கருவறையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கருவறையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இருந்து அந்த பிள்ளையினுடைய மனவெழுச்சியிலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பிள்ளை கருவறையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள், அதாவது தாய் தகப்பன் அல்லது குடும்பம், தங்களது கூட்டு குடும்பமாக இருக்கலாம் அல்லது தனி குடும்பமாக இருக்கலாம், அல்லது சமுதாயம் எதையெல்லாம் கதைக்கின்றதோ அதை எதையெல்லாம் செயற்பாடாக செய்கின்றதோ அதனுடைய பிரதிபலிப்பு குழந்தை கருவறையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தைக்கு வருகின்றது. உதாரணத்திற்கு ஒரு தாய் அழகான முறையிலே ரம்மியமான சூழலிலே தனது குழந்தையை கருவறையிலே வைத்து கொண்டிருக்கின்றால் அவள் பேசுகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள், அவளது சூழல் மிகவும் நல்ல சூழலாக இருக்கின்றது. அவள் அழகான இனிமையான பாடல்களை அல்லது சமய விடயங்களில் ஈடுபட்டு அதை மன ரீதியாக அந்த தாய் நல்ல பண்பாடுள்ளவளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே தாக்கத்தை செலுத்துகின்றது. இதே நேரத்திலே ஒரு குழந்தை கருவறையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தையினுடைய தாய் ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு உட்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லது அவ்வாறான பிரச்சனைகளுக்கு அந்த தாய் உட்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கருவறையில் இருக்கின்ற குழந்தைக்கும் அதனுடைய பாதிப்பு ஏற்படுகின்றது. அதன் பிற்பாடு அந்த குழந்தை பிறந்ததன் பிற்பாடு நிச்சயமாக அந்த குழந்தை தொடர்ந்தும் அந்த மனவெழுச்சியிலே தான் வளர்வதற்கு முயற்சிக்கின்றது. எனவே பிள்ளை கருவறையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே சோசியல் மொபிலைசேஷன் என்கின்ற அல்லது சமூகமயமாதல் என்கின்ற பகுதி ஆரம்பிக்கின்றது. குழந்தை பிறந்ததன் பிற்பாடு தான் அந்த பிள்ளையோடு சமூகமயமாதல் ஏற்படுகின்றது என்று சொல்வதற்கு இல்லை. ஆரம்பத்திலே அந்த குழந்தைக்கு சமூகமயமாதல் என்கின்ற பதம்
தாயினுடைய கருவறையிலே கிடைத்து விடுகின்றது. பிறந்ததின் பிற்பாடு அந்த பிள்ளையை நாங்கள் 1000 சமூகவியலாளர்கள் பொதுவாக 1000 நாட்களை ஒப்பிடுவார்கள். 1000 நாட்களுக்குள் அந்த பிள்ளையினுடைய மனதிலே எதையும் நாங்கள் பதிக்க முடியும். பிறந்ததின் பிற்பாடு 1000 நாட்கள் என்ற சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளையினுடைய செல் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளைக்கு எதுவெல்லாம் பிள்ளையினுடைய உடலிலே உள்ளத்திலே போட முடியுமோ அது அத்தனையும் அந்த காலங்களிலே போட முடியும். எனவே அந்த காலங்களிலே தான் பெரும்பாலும் பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் தாய் அல்லது அந்த குடும்பம் அல்லது அந்த சூழல் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பிள்ளை மீண்டும் பழையபடி அந்த பிள்ளையும் ஏதோ ஒரு வகையிலே டிஸார்டருக்கு செல்கின்றது. அந்த பிள்ளையும் ஏதோ ஒரு வகையிலே புரளவு நடத்தைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே குழந்தை பிறந்த பிள்ளை தொடக்கம் அல்லது கருவறையில் இருக்கின்ற குழந்தை தொடக்கம் பிள்ளையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி படிவுகளையும் அந்த பிள்ளைக்கு நல்ல விடயங்கள் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த குழந்தையிலிருந்து நாங்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். இல்லை என்றால் பாதிப்பான குழந்தையை நாங்கள் ஒரு குழந்தைக்கு நாங்கள் பாதிப்பான விடயங்களை கொடுத்துவிட்டு அந்த குழந்தைகளிடமிருந்து நாங்கள் நல்லதை எதிர்பார்த்தோம் என்றால் நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் மோட்டுத்தனமாக அல்லது மிகவும் மிகவும் எங்களது சிந்தனை அந்த இடத்திலே குன்றியதாக தான் இருக்கின்றது என்று நாங்கள் கருத முடியும். சிறுவர்களுடைய பாதுகாப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கணும். சிறுவர்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது அவருடைய பாதுகாவலர்களாக முதலாவதாக மிக நெருக்கமாக செயற்படக்கூடியவர்கள் பெற்றோர்கள். ஆகவே பெற்றோர்களுக்கான சில அறிவுறுத்தல்களை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முதலிருந்து பெற்றோர்கள் இதற்காக தயாராக வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பதாக இருக்கலாம், குழந்தைகளுடைய இயல்பை வளர்ப்பதாக இருக்கலாம், குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்தெடுப்பதாக இருக்கலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே நேரம் குழந்தைகளை வளர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 1000 நாளில் என்ன விஷயத்தையும் பதிக்கலாம் சொல்லி. ஆக பெற்றோர்களுக்கு இதன் முக்கியத்துவத்தை எப்படி உணர்த்தலாம்? குழந்தையை பொறுத்தவரையிலே குழந்தைக்கு 1000 நாட்களிலே எதையும் நாங்கள் பதிக்க முடியும் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் வெற்று காகிதம் போன்ற உள்ளத்தை உடையவர்கள் குழந்தைகள். எனவே அந்த காலங்களிலே நாங்கள் என்னென்ன செயற்பாடுகளை அந்த பிள்ளைக்கு முன்னால் நாங்கள் செய்கின்றோமோ அந்த அத்தனையும் அந்த பிள்ளையினுடைய உள்ளங்களிலே பதிகின்றது. எங்களது வார்த்தைகளாக இருக்கலாம், ஐம்புலங்களினூடாக அந்த குழந்தை எது எதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்றதோ வார்த்தையாக இருக்கலாம் அல்லது செயற்பாடுகளுடைய தாக்கங்களாக இருக்கலாம், அது அத்தனையும் அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே பதிகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தை அவ்வாறான அதுதான் தனது வாழ்க்கை என்று அந்த பிள்ளை எதிர்பார்க்கின்றது. அதுதான் தன்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தை எதிர்பார்க்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் பெற்றோர்கள் குடும்பம் எதையெல்லாம் தனது குழந்தையின் முன்னால் செய்கின்றார்களோ அல்லது கதைக்கின்றார்களோ அது அத்தனையும் பதியப்படுகின்றது அந்த பிஞ்சு குழந்தையினுடைய உள்ளத்திலே. இதைத்தான் அவர்கள் மிக தமிழிலே சொல்லுவார்கள், ஒரு குழந்தை 5 வயது அல்லது 10 வயதிலே அல்லது அதற்கு மேற்பட்ட வயதிலே கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றது என்றால் அது தாயினுடைய தகப்பனுடைய ஒரு பராமரிப்பிலே இருந்து வந்த விஷயம். கெட்ட வார்த்தை அந்த குழந்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுவது என்று சொல்லுவார்கள். என்றால் கெட்ட வார்த்தை பேசுவதற்கு காரணம் அந்த குழந்தை எதையெல்லாம் தனது வாழ்வில் அடிப்படையிலே கற்றுக்கொண்டதோ கேட்டுக்கொண்டிருந்ததோ அதனைத்தான் அந்த குழந்தை பேசுகின்றது. எனவே தனது குழந்தைக்கு முன்னால் தந்தை தாய் குடும்பம் சூழல் அத்தனையும் நேர்க்கணியமான பொசிட்டிவான செயற்பாடுகளிலே பொசிட்டிவான விஷயங்களிலே தான் கதைக்கவும் வேண்டும், செயற்படுத்தவும் வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அந்த பிள்ளையிடமிருந்து பிறகு அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்திலே நாங்கள் எங்களால் எதிர்பார்க்க முடியாது நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் சொல்வார்கள் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்றால் இதுதான் அர்த்தம். அந்த பிள்ளைக்கு நாங்கள் சின்ன வயதில் எதை கொடுத்திருக்கின்றோமோ அதுதான் அதனது ரெஃப்ளெக்ஷன், அதனது பிரதிபலிப்பு தான் பிறகு ஒரு காலத்திலே அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்திலேயும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த சிறுவர்களுக்குடைய ஆரம்பகட்ட பெற்றோர்களுடைய நடவடிக்கைகள், பெற்றோர்கள் பேசுகின்ற விஷயங்கள், அதுபோல் பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்கள் தான் 50 வயதிலும் அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்துக்கும் நாங்கள் செல்ல முடியும். இப்படி அதாவது 1000 நாட்கள் கடந்ததன் பிற்பாடு அந்த பிள்ளை 3-4 வயதுக்கு வருகின்றது. அதன் பிற்பாடு அந்த பிள்ளை நேரடியாக வயது குழுக்களோடு பியர் குரூப் என்று சொல்லுவார்கள், வயது குழுக்களோடு அந்த பிள்ளைக்கு தொடர்பு ஏற்படுகின்றது. அதனுடைய இன்னும் ஒரு கட்டத்தை நாங்கள் சொல்ல முடியும். அந்த பிள்ளை மொண்டெசரி என்று சொல்லக்கூடிய முன்பள்ளி பாடசாலை அல்லது பாடசாலையினுடைய ஆரம்ப முதல் வகுப்புக்கு அந்த பிள்ளை செல்கின்றது. இப்பொழுது 2வது சோசியல் பார்ட், 2வது சமூகம் அங்கே அந்த பிள்ளையை அறிமுகமாகிறது அந்த பிள்ளைக்கு. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே பிள்ளையினுடைய 2வது அந்த சமூகம் பாடசாலையும் அல்லது அந்த வயது குழுக்களும் மிக முக்கியமாக இந்த பிள்ளையினுடைய மனவெளிச்சியிலே தாக்கம் செலுத்துகின்றார்கள். ஒரு நேர்த்தியான
ஒழுக்கமுள்ள ஒரு பாடசாலை கிடைத்ததென்றால் நிச்சயமாக அங்கே நேர்த்தியான ஒழுக்கமுள்ள நண்பர்கள் தான் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். நேர்த்தியான ஒழுக்கமுள்ள பாடசாலை கிடைக்கவில்லை என்றால் அந்த பாடசாலை கல்வியிலே எவ்வளவு உச்சகட்டத்தில் இருந்தாலும் கல்வி தரத்திலே உச்சகட்டத்தில் இருந்தாலும் பாடசாலையிலே ஒழுக்க சீர்கேடு இருந்தது என்றால் நிச்சயமாக அங்கே உள்ள பிள்ளைகளிடத்திலிருந்து நாங்கள் ரிசல்ட்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அந்த பிள்ளைகளுடைய பருவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனிதம் என்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஹியூமனிட்டி என்கின்ற மனிதத்துவம் என்கின்றது அந்த பிள்ளைகளிடத்தில் நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும். எனவே அந்த பிள்ளை அவ்வாறான ஒரு சூழலில் அந்த பிள்ளை வளர்க்கப்பட ஆரம்பிக்கப்படுகின்றது. அவ்வாறான ஒரு சூழலில் பிள்ளை வளர்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் அந்த பிள்ளைக்கு ஒரு பிறழ்வு நடத்தை ஆரம்பிக்கின்றது. குடும்பத்திலே நல்ல அடிப்படையிலே இருந்திருந்தாலும் பாடசாலை சூழல் அந்த பிள்ளையினுடைய இரண்டாவது சமூகமாக இருக்கின்றது. அந்த இடத்திலே அந்த பிள்ளைக்கு மீண்டும் ஒரு பிறழ்வு நடத்தைக்கான கெட்ட பாடசாலையாக இருந்தால், கெட்ட பாடசாலை என்று நான் இங்கே கருதுவது ஒழுக்கத்திலே குறைந்த ஒரு பாடசாலையாக இருந்தால் அந்த இடத்திலே மீண்டும் அந்த பிள்ளை சீர்கேட்டுக்கு தள்ளப்படுகின்றது. ஆகவே சீர்கேட்டுக்கு தள்ளப்படுகின்ற பலகீனமான மனமுள்ளவர்கள் பிள்ளைகள். எனவே சீர்கேட்டுக்கு தள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளையை நாங்கள், அதாவது அந்த பலவானவர்கள் அல்லது அபியூசர் என்று சொல்லக்கூடிய துஷ்பிரயோகவாதிகள் மிகவும் இலகுவாக அவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முடியும். ஏனென்றால் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே நல்ல விஷயங்கள் பதியப்பட்டிருக்கிறது குறைவு. எனவே அந்த பிள்ளையை நாங்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்துவது மிகவும் இலகுவான காரியமாக இருக்கின்றது. அதனைத்தான் இன்றைய அந்த அறிவியல் கலாச்சாரம் இன்று அதைத்தான் வளர்த்து விட்டிருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற போது நாங்கள் இதுக்கு முதலும் பேசியிருந்தோம். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையை பொறுத்த வரைக்கும் முறைப்பாடுகள் வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது. இலங்கை பொறுத்தவரைக்கும் இப்போது எப்படி நிலைமை இருக்கின்றது? முறைப்பாடுகள் எவ்வாறான முறைப்பாடுகள் அதிகமாக கிடைப்பெறுகின்றது? அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? தடுப்பு நடவடிக்கைகளுக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முறைப்பாடுகளை பொறுத்தவரையிலே நான் இங்கே ஒன்று சொல்ல முடியும். முறைப்பாடுகளை வைத்து துஷ்பிரயோகத்தை மட்டிட முடியாது, சிறுவர் துஷ்பிரயோகத்தை மட்டிட முடியாது. முறைப்பாடுகள் அதிகமாக கிடைக்கின்றது என்பதற்காக துஷ்பிரயோகம் என்பது கூடியிருக்கின்றது என்றும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் முறைப்பாடுகள் கிடைக்காத ஒரு பகுதியிலே துஷ்பிரயோகம் இல்லை என்றும் நாங்கள் கருத முடியாது. ஏனென்றால் இங்கே இரண்டு விதமாக நாங்கள் நோக்க முடியும். ஒன்று, முறைப்பாடுகள் கிடைக்காத பகுதியிலே அவேர்னஸ் என்கின்றது குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கு போன்ற கிராமிய மட்டத்திலே உள்ள கிராமங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த இடங்களிலே இந்த 192 என்ற சொற்களோ அல்லது சிறுவர் பாதுகாப்புக்காக வேண்டியுள்ள நிறுவனங்களோ இது சம்பந்தமாக அங்குள்ளவர்களுக்கு பெரும்பாலான அறிவு குறைவு. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு தெரியாது தாங்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டால் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற மாற்று நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு குறைவாக கிடைக்கின்றது. குறைவாகத்தான் அவருடைய அறிவு, அதாவது அவேர்னஸ் குறைவாக இருப்பதனால் அங்கே அவ்வாறான சிந்தனை இருக்கின்றது. ஆனால் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு சிறுவர் துஷ்பிரயோகத்தினுடைய எண்ணிக்கை வலுவாக கிடைக்கின்றது. அதற்காக வேண்டி எடுக்கின்ற நடவடிக்கைகளும் மிகவும் காத்திரமான முறையில் இன்றைய காலத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல முடியும், இந்த சூழ்நிலையிலே தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையை பொறுத்தவரையிலே முன்பிருந்ததை விடவும் இந்த 1929 என்கின்ற அந்த ஹொட்லைனை ப்ரொமோட் பண்ணி அதனை அவர்கள் சமூக மட்டத்திலே அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்து ஒரு பயத்தை துஷ்பிரயோகவாதிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது முன்பு போல் துஷ்பிரயோகத்துக்கு பிள்ளைகளை உட்படுத்துகின்ற நபர்கள் ஏதோ ஒரு வகையிலே இன்று குறைந்து கொண்டுதான் வருகின்றார்கள். என்றாலும் இன்னொரு வகையிலே இந்த துஷ்பிரயோகம் என்கின்ற பதத்தினுடைய விஷயங்களை நாங்கள் சமூகத்திலே பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே தெரியாதவர்களும் துஷ்பிரயோகம் சம்பந்தமாக தெரிந்து கொண்டு துஷ்பிரயோகத்திற்கு ஈடுபடுகின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. எனவேதான் இந்த இடத்திலே நாங்கள் இரண்டு விதமாகவும் யோசிக்க வேண்டும். ஒன்று, சிறுவர் துஷ்பிரயோகம் தெரியாத அல்லது அது சம்பந்தமாக அறிவில்லாத இடத்தில் பாலியல் கல்வி தேவைப்படாத ஒரு இடத்திலே பாலியல் சம்பந்தமான பாலியல் கல்வி பேச வேண்டும் என்று பேசிவிட்டு அங்கே நாங்கள் அந்த சமூகத்தை நாங்கள் தூண்டி விடுகின்றோமோ என்ற ஒரு ஐயப்பாடும் இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் மிகவும் சென்சிட்டிவாக இதை நாங்கள் கையாள வேண்டும். அதாவது ரிப்போர்ட்டிங் மெத்தட்ஸில் எங்களுக்கு அதிகமாக ரிப்போர்ட் வருகின்றது என்பதற்காக வேண்டி நாங்கள் யோசிக்கக்கூடாது. நாங்கள் மிகவும் அதிகமாக நன்றாக செயற்படுகின்றோம் என்று யோசிக்கக்கூடாது. இதை நாங்கள் மிகவும் சென்சிட்டிவ் இஷ்யூவாக நாங்கள் கருதி இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல முறைப்பாடு வருகின்றது என்பதற்காக குற்றங்கள் அதிகமாக நடக்கின்றது என்பதற்கும் இல்லை, அதே நேரம் முறைப்பாடுகள் வரவில்லை என்பதற்காக குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் விடவில்லை. ஆகவே
இது மிக ஒரு நுணுக்கமாக ஆழமாக அதே நேரம் மிக கவனமாக கையாள வேண்டிய தலைப்பு ஒன்று. சில வேளைகளில் இவர் குறிப்பிட்டது போல ஒரு ஒரு எண்ணம் இல்லாதவருக்கும் இது சம்பந்தமாக பேசுகின்ற போது அந்த மாதிரியான தவறான எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த விளம்பரப்படுத்தல்கள் அல்லது இந்த தெளிவுபடுத்தல்கள் கூட மிக நாசுக்காக கையாளப்பட வேண்டியவை. அந்த விடயத்தை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். அதே நேரம் இந்த 1929 என்ற இலக்கத்தை பற்றியும் அதேபோல் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது எங்களோடு இந்த வடகிழக்கை பற்றி அதே போல் இந்த கிராமிய மட்டங்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய செயற்பாடுகள் பற்றிய தெளிவுபடுத்தல்கள் இன்னும் போதாமல் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார். முதல்ல இந்த 1929 இந்த இலக்கம் பற்றி குறிப்பிடுவோம். திரையிலும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த இலக்கத்தோடு எவ்வாறு தொடர்பு கொள்வது, இந்த இலக்கத்தின் மூலமாக என்னென்ன சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம்? 1929 பொறுத்தவரை 2010 ஆண்டு அளவிலே தான் தேசிய சுடர் பாதுகாப்பு அதிகார சபை ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடு 2010 ஆண்டு மத்திய கால பகுதியிலே தான் இந்த 1929 என்கின்ற சைல்டு ஹெல்ப்லைன் ஆரம்பிக்கப்பட்டது. இது உண்மையிலேயே இதற்கு நாங்கள் எந்த மொபைலிலிருந்தும் எந்த எந்த வலையமைப்பிலிருந்து நாங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அதற்காக எந்த விதமான பணங்களும் கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது. அதே நேரத்திலே குறிப்பாக இதற்கென்று 24 மணித்தியால சேவையை கொண்டது. எந்த நேரத்திலேயும் நாங்கள் இந்த அழைப்புக்கு தொலைவினை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மும்மொழியிலேயும் அங்கே சேவை வழங்குனர்கள் இருக்கிறார்கள். சேவை நாடிகளுக்கு தங்களால் முடியுமான அத்தனை சேவைகளையும் அவர்கள் வழங்குவார்கள். அதே நேரத்திலே அவர்கள் அங்கே இருக்கின்ற சேவை வழங்குனர்கள் கவுன்சிலிங் என்ற, அதாவது உளவள துணை அல்லது உள ஆற்றுப்படுத்துகளே ஒரு அவர்கள் கோர்ஸ் அதை முடித்து ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் ஏதோ ஒரு முதலாவதாக அந்த கேஸை அவர்கள் உள்வாங்குகின்றார்கள் என்றால் அவர்களால் முடியுமாக இருந்தால் அந்த கேஸுக்காக வேண்டி அந்த முறைப்பாட்டுக்காக வேண்டி தீர்வினை அவர்கள் முன்வைப்பார்கள். முடியவில்லை என்றால் அவர்கள் அதனை மேலதிகாரிகளுக்கு பாரப்படுத்துவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான நடவடிக்கைகள் வேகமாக கொண்டு செல்லப்படும். அது எவ்வாறென்றால் அங்கே லீகல் சட்டப்பிரிவு ஒன்று இருக்கின்றது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு பிரிவு இருக்கின்றது, கவுன்சிலிங்குக்கு என்று வேற ஒரு பிரிவு இருக்கின்றது. 2 பிரிவினூடாகவும் தக்க நடவடிக்கைகள் அந்த சேவை நாடிக்கு வழங்கப்படும். குறிப்பாக அந்த எந்த பகுதி என்று பார்த்து அந்த பகுதிக்கு அந்த பிரச்சனையை முன்வைப்போம். அந்த பகுதிக்கு நாங்கள் அந்த பிரச்சனை அங்கே உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அந்த பிரச்சனையை முன்வைப்போம். அங்கிருந்து அவர்களுக்கு ஏதாவது பக்க சார்பாக செயற்பாடுகள் நடைபெறுகின்றது என்று எங்களுக்கு அறிய கிடைத்தால் அல்லது எங்களுக்கு அதிலே சந்தேகம் ஏற்பட்டால் நேரடியாக எங்களது போலீஸ் பிரிவை அதிலே தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆகவே இந்த 1929 என்ற இலக்கத்தை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள். அதுபோல பிரச்சனைகள் இது மேற்படுகின்ற போது அல்லது உங்களுக்கு உள்ள ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த முறைப்பாடுகளை தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளலாம். 1929 முற்றிலுமான இலவசமான தொலைபேசி இலக்கம். தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபையோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மும்மொழியிலும் பேசக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். ரஃபியுடன் குறிப்பாக இந்த சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகுவது அல்லது சிறுவர்கள் சில பாதைகள் தவறி போவதற்கான முக்கியமான காரணமாக ஆராயப்பட்டிருக்கின்ற விடயங்களில் ஒன்றுதான் இந்த உறவுகள் சீரின்மை அப்படின்ற ஒரு விஷயம். ஆரம்ப காலங்களில், அதாவது குறிப்பாக எங்களுடைய மூத்த தலைமுறை, எங்களுடைய முதலிருந்த தலைமுறைக்கு இவ்வாறான பிரச்சனைகள் வருவதற்கான மிக குறைவான காரணம் அவர்கள் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெற்றோரிடம் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் இப்போது அந்த உறவுகளுக்கு இடையிலான ஒரு சிறிய இடைவேளை வர தொடங்கிவிட்டது. தொழில்நுட்பம் அதுக்கு பிரதானமான காரணமாகிவிட்டது. ஆக அது பற்றி குறிப்பிடுங்கள். என்ன மாதிரியாக உங்களுடைய ஆராய்ச்சிகள் அல்லது உங்களுடைய, அதாவது இந்த உறவுகள் என்கின்ற பகுதியை நாங்கள் மிகவும் விரிவாக பார்க்க வேண்டும். அது ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அல்லது பொண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதி மிகவும் விரிவானது. அந்த பகுதியிலே வருகின்ற குறைபாடுகள் தான் நீங்கள் சொல்வது போல கீழே அந்த பிள்ளை குற்றவியல் என்கின்ற பதம் வரைக்கும் செல்வதற்கு அடித்தளம் இடுகின்றது. ஆகவே உறவு என்கின்றது பலமாக இருந்தது என்றால், அந்த உறவிலே கள்ளங்கபடம் இல்லை என்றால் நிச்சயமாக தனது குழந்தை எல்லாவற்றையும் அந்த தாயிடமோ தந்தையிடமோ அல்லது தனது பாட்டன் பாட்டியிடமோ அல்லது தனது குடும்ப உறவினர்களிடமோ நிச்சயமாக அந்த குழந்தை பகிர்ந்து கொள்ளும். பகிர்ந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தையிலே அக்கறை உள்ளவர்கள் நிச்சயமாக அந்த குழந்தையை அவர்கள் நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துவார்கள். அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை வழிகாட்டுவார்கள். ஆனால் இன்று முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த கூட்டு குடும்பம் என்கின்ற ஒரு பதம் அரிதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தினால் அல்லது அது இன்று குறைந்து செல்கின்ற சந்தர்ப்பத்தினால்தான் இவ்வாறான உறவுகளிலே விரிசல்கள் ஏற்படுகின்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவும் இன்று உறவுகளுக்கு இடையிலான விரிசல்கள் ஏற்படுகின்றது. அதாவது
குழந்தையும் தாயும் தந்தையும் ஒன்றாக இருந்து உணவு அருந்துகின்ற ஒரு மனோநிலை இன்று இல்லை. அல்லது அவர்களுக்கிடையிலே எதையுமே வெளிப்படையாக பேசி தீர்த்து கொள்கின்ற பிரச்சனைகளை முகம் கொடுத்து அதற்காக தீர்வுகளை எட்டுகின்ற ஒரு நிலைப்பாடு என்று குறைவு. இப்படியான ஒரு நிலையிலே அந்த குழந்தை ஏதோ ஒரு வகையிலே தனிமைப்படுத்தப்படுகின்றது. அதாவது இன்று இந்த மெட்டீரியல் லைஃப் சடவாத வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருப்பதன் காரணமாக குழந்தை தனிமைப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தைக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றது. அந்த துணையை அந்த குழந்தை சில சந்தர்ப்பங்களிலே வேறொரு நபரிடத்திலேயும் இந்த கெட்ட நபரிடத்திலேயும் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டு அந்த வாய்ப்பை பெற்று பிறகு அந்த குழந்தை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. எனவே பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு, பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் இடையிலான உறவு பலமாக இருக்க வேண்டும். இதே நேரத்தில் அதே போலதான் பாடசாலையிலே உள்ள பாடசாலை சூழலிலே உள்ள, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நல்ல பாடசாலை, ஒழுக்கமுள்ள பாடசாலையாக இருந்தால் அந்த பாடசாலையை அதிபர் தொடக்கம் ஆசிரியர் மாணவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆகவே அங்கே கல்விச்சூழல் என்பது மிகவும் உச்சகட்டத்தில் இல்லாவிட்டாலும் ஒழுக்கம் என்கின்ற முக்கியமான விஷயம் அங்கே இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளை அந்த ஆசிரியரிடத்திலேயும் அதிபரிடத்திலேயும் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கின்றது. பாடசாலையில் உள்ள பிரச்சனைகளை வீட்டுக்கு வந்து சொல்லணும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இல்லை. ஆகவே பாடசாலையிலே இன்று பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் ஊடாகவும் கூட பல பிள்ளைகள் இன்று துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். இதற்கும் காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இந்த பிள்ளைகளுக்கு இடையிலான உறவுகள் சரியான முறையில் கட்டி எழுப்பப்படவில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த பிள்ளைகள் நல்ல பாடசாலை, ஒழுக்கமுள்ள பாடசாலையில கற்றலுக்கு செல்வார்களாக இருந்தால் அங்கே நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்குரிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதை நாங்கள் இன்னும் தெளிவாக சொல்வதென்றால், ஒரு பிள்ளை உண்மையிலேயே பாடசாலைக்கு காலையிலே எழுந்து செல்கின்றது என்றால் விருப்பத்தோடு பாடசாலைக்கு செல்ல வேண்டும், விருப்பத்தோடு கல்வி கற்க வேண்டும், விருப்பத்தோடு வீடு வர வேண்டும். இவ்வாறான ஒரு பாடசாலை சூழல், ஸ்கூல் என்வாயன்மெண்ட் எப்பொழுது உருவாகின்றதோ அப்பொழுதுதான் அந்த பாடசாலை வந்து வெல்பீயிங் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நலனோம்பு திட்டத்திலே விரிவுபடுத்தலுக்கு அந்த பாடசாலை செயற்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் கருத முடியும். அதுபோல தான் வீடும் அவ்வாறு தான். வீடும் அந்த பிள்ளை விருப்பத்தோடு அந்த வீட்டிலே இருக்க வேண்டும், விருப்பத்தோடு குடும்பத்தோடு உறவாட வேண்டும். எல்லாமே விருப்பமாக இருந்தால், அந்த பிள்ளையினுடைய விருப்பம் சரியான முறையில் இருக்குமாக இருந்தால், கள்ளங்கபடமற்ற சிந்தனையோடு அந்த பிள்ளை அந்த இடத்தில் இருக்குமாக இருந்தால் அங்கே நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு துஷ்பிரயோகம் என்கின்ற பதத்துக்கு இடம் இல்லை. அவர் அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு சகல செக்யூரிட்டியும் பாதுகாப்பும் ப்ரொடெக்ஷனும் அந்த பிள்ளைக்கு அங்கே கிடைக்கின்றது. எனவே அந்த பிள்ளை தனியே ஒரு இடத்துக்கு பயணித்தாலும் கூட அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்பு என்பது அங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்திலே அந்த பிள்ளை மனதளவிலே தன்னையும் வளர்த்து கொள்கின்றது. இவர்கள் யாருடைய பாதுகாப்பும் இல்லாமலும் தன்னைத்தானே வளர்த்து கொள்கின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. என்றால் 6வது அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த பிள்ளை இவ்வாறான விஷயங்களை அடிப்படையிலே கற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அதன் தொடர்ச்சியாக தன்னை அந்த பிள்ளை வளர்த்துக் கொள்கின்றது. அதன் பிற்பாடு அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு அரண்கள் தேவைப்படுவதில்லை, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஒரு இடத்துக்கும் தனிமையிலே செல்லக்கூடிய பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம், தனிமையிலே செல்லக்கூடிய, தனிமையிலே உரையாடக்கூடிய, தனிமையிலே கையாளக்கூடிய மனோபலமும் உடல் பலமும் அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக வந்துவிடும். எனவே எவ்வாறான ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டை நாங்கள் உருவாக்குகின்ற, நேர்கணிதமான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குகின்றோம் என்றால் நிச்சயமாக அதுதான் பிள்ளையினுடைய துஷ்பிரயோகத்திலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கின்ற மிக முக்கியமான அடிப்படை காரணமாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த பாதுகாப்பான பிள்ளைகளை, பாதுகாப்பான சமூகத்தில் நாங்கள் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பெற்றோர்கள் மிக பாடுபட வேண்டும். தனியே பெற்றோர்களுடைய கவனம் கல்வியில் மாத்திரம் அல்லது அந்த பிள்ளைகளுடைய பெறுபேறுகளில் மாத்திரமில்லாமல் அந்த ஆரோக்கியமான சமூகத்துக்காக அந்த பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த பிள்ளைகளுக்கான வீட்டுச் சூழலை உருவாக்குவது, அந்த பிள்ளைகளுக்கான பாதுகாவலர்களை தயார்படுத்துவதற்கான விடயங்களாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக அல்லது ஒரு ஆரோக்கியமிக்க சமூகத்துக்கான பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு இந்த வீட்டு சூழல் எந்த அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றது? வீட்டுச் சூழலை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒன்றை எதிர்பார்க்க முடியும். தாய் தகப்பன் ஒன்றை செய்யாமல் பிள்ளையை செய்விக்க முயல்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கே அதனுடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக கிடைக்காது. தானும் அந்த விஷயத்திலே பங்கு பற்றி, இதை பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் என்று சொல்வார்கள், தான் பங்கு பெற்றலோடு தான் நாங்கள் எதனையும் அணுக முடியும். தங்களிடத்திலே அதற்கான முன்னாயத்தம் இல்லாமல், உதாரணத்திற்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு தாய் மாலையானவுடன் பிள்ளையை புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்கின்றார் என்றால் அந்த தாயை பொறுத்தவரையில் 6 மணிக்கே சீரியலிலே உட்கார்ந்து விடுவாள்.
6 மணி சீரியலிலே உட்கார்ந்து விட்டு 6 மணியிலிருந்து பிள்ளையை 10 மணி வரைக்கும் படி என்று பிள்ளையை வற்புறுத்துவது என்பது எவ்வளவு நியாயமான விஷயம் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அதாவது பிள்ளைக்கு தான் எதை செய்கின்றோமோ அதைத்தான் பிள்ளையும் செய்வார்கள் என்கின்ற மனநிலை எங்களிடத்தில் உருவாக வேண்டும். அதே நேரத்தில் தான் எந்த விஷயங்களை சொல்லுகின்றோமோ அதிலே எங்களிடத்திலேயும் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்க வேண்டும். இல்லாமல் நாங்கள் ஒன்றை செய்து கொண்டு பிள்ளையை நாங்கள் அதிலிருந்து செய்விக்காமல் தடுப்பதோ அல்லது செய்விக்கும்படி தூண்டுவதோ நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக இருக்காது. ஒரு தகப்பனை பொறுத்தவரையிலே தகப்பன் பீடி சிகரெட் பாவிப்பவராக இருந்தால் தனது குழந்தைக்கு பீடி சிகரெட்டை கடையிலே சென்று வாங்கி வா என்று சொல்லுவாராக இருந்தால் அவர் அங்கே அந்த பிள்ளையை ஏதோ ஒரு வகையிலே அந்த பிள்ளையை வழிநடத்தி கெட்ட வழிநடத்தலுக்கு உட்படுத்துகின்றார். தான் எதை செய்கின்றோமோ அதுதான் அந்த பிள்ளைக்கு பிரதிபலிப்பாக இருக்கும் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை சொல்லுவென்றால் டேக் அண்ட் கிவ் பாலிசி என்று சொல்வார்கள். நாங்கள் ஒன்றை கொடுத்து அதிலிருந்து பிரதிபலிப்பை நாங்கள் எடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்துவிட்டு அந்த குடும்பங்களிலிருந்து அந்த பிள்ளையிடமிருந்து நாங்கள் பதிலை எதிர்பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது எங்களுக்கு வரப்பிரசாதமாக அந்த குழந்தை இருக்காது என்பது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். டிவி பார்ப்பதாக இருக்கலாம் அல்லது வீட்டுச் சூழல். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் சொல்ல முடியும். பிள்ளைக்கு எல்லா வகையான சூழலையும் அமைத்து கொடுக்கிறது. பிள்ளைக்கு கற்றலுக்கான சகல சூழலையும் ஏற்படுத்தி கொடு. தனி அறையிலே பிள்ளைக்கு லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரை வைத்து அல்லது மொபைல் ஃபோனில் எல்லா வகையான சேவிஸ்களும் பெறக்கூடிய மொபைல் ஃபோன் ஒன்றை வாங்கி கொடுத்து தாங்கள் வெளியிலே சென்று மார்பு தட்டி கொள்வது நான் எனது பிள்ளைக்கு இவ்வாறெல்லாம் சகல ஃபெசிலிட்டிஸ்களையும் சகல வாய்ப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்திருக்கின்றேன் என்று அவர்கள் மார்பு தட்டி கொண்டாலும் அந்த பிள்ளை அதனூடாக தவறான நடத்தைகளுக்கு உந்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவர்கள் அவ்வாறு கொடுத்தார்கள் என்றால் அதை அவர்கள் மானிட்டர் பண்ண வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஆனால் என்னை பொறுத்தவரை சொல்ல முடியும், இந்த மொபைல் ஃபோன் என்கின்ற பாவனை என்று பொறுத்தவரை 18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவை இல்லை என்பதுதான் எனது அடிப்படை காரணம். ஏனென்றால் அப்படி தேவை என்றாலும் அவர்களுக்கு அது தனது தந்தையுடைய அல்லது தாயுடைய ஃபோனிலே மாத்திரம் அந்த பிள்ளையை தொடர்பு வைப்பது என்பது நல்லது என்று நான் கருதுகின்றேன். இவ்வாறான வீட்டுச் சூழலே நாங்கள் உருவாக்கி தொழில்நுட்பம் என்பது சரியான விதத்தில் பயன்படுத்தாவிட்டால் அது பாதுகாப்பான விடயமாக அமையாது. ஆக பிள்ளைகளுக்கு மிக பொருத்தம். வீட்டு சூழல் பற்றி பேசியிருந்தோம். அதுபோல் இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வருகின்ற போது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களைப் போலவே ஆசிரியர்களுக்குமான சில வேண்டுகோளை சில அறிவுறுத்தல்களை விடுக்கலாம். குறிப்பாக பெற்றோர்களோடு இருக்கின்ற அந்த நேரத்தை விட சில பிள்ளைகள் ஆசிரியர்களோடு இருக்கின்ற நேரம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுடைய நடத்தைகள் பிள்ளைகளுடைய செயற்பாடுகளில் மாற்றங்கள் தெரிகின்ற போது அவை சம்பந்தமாக பெற்றோருடன் பேச வேண்டிய பொறுப்பு அல்லது கல்வி நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளின் பால் என்ன மாதிரியான ஒரு அக்கறையை செலுத்த வேண்டி இருக்கின்றது. ஆம், ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே கல்வி நடவடிக்கைகளோடு மாத்திரம் அவர்கள் இருக்கக்கூடாது. ஆசிரியர்களை நாங்கள் முன்பு சொல்வார்கள், அவர்கள் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்வார்கள், ஒன்றை எடுத்து பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது. ஆனால் இப்பொழுது எங்களது கற்றல் தொடர்பாட்டிலே ஃபெசிலிட்டேட்டர் என்கின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகின்ற அல்லது ரிசோர்ஸ் பர்சன் என்று சொல்வார்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே ஒரு வளப்படுத்துதலராக மாத்திரமே இருக்க வேண்டும். பிள்ளைக்கு எதையும் திணிக்கின்றவராக இருக்கக்கூடாது. ஒரு உண்மையாக ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்தார், ஒரு ஆசிரியர் ஃபெசிலிட்டேட்டராக அல்லது ஒரு ரிசோர்ஸாக இருந்தார் என்றால், வளவாளராக இருந்தார் என்றால் அந்த பிள்ளையிலிருந்து தான் அவர் கற்றுக்கொள்வார். பிள்ளைகளுடைய நடத்தைகளை அவர் உந்து சக்தியாக அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்க வேண்டும். இந்த பிள்ளையுடைய நடத்தை எவ்வாறு இருக்கின்றது, இந்த பிள்ளை யாரோடு தொடர்பு கொள்கின்றது, இந்த பிள்ளை என்ன பேசுகின்றது, அப்படி அந்த பிள்ளையினுடைய கற்றலுக்கு அப்பாற்பட்ட சூழலையும் அவர் கவனிக்க வேண்டும். கற்றலோடு மாத்திரம் நிறுத்திவிடாமல் கற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழலையும் அவர் பார்க்க வேண்டும். அதை நாங்கள் இன்னும் விரிவாக சொல்லலாம் என்றால் அந்த பிள்ளைக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான ஃப்ரெண்ட்ஷிப் என்கின்றது அதிகரிக்க வேண்டும். அது ஆண் பிள்ளையாக இருந்தால் ஆண் ஆசிரியர்களோடும், பெண் பிள்ளையாக இருந்தால் பெண் ஆசிரியர்களோடும் அதனுடைய உறவு பலப்படமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் வழிதவறி செல்வதற்கான வாய்ப்புகள் அரிதாக இருக்கும். இல்லை என்றால் வெறுமனே கற்றலோடு மாத்திரம் டிரான்ஸ்மிஷனோடு மாத்திரம் நாங்கள் தொடர்புபட்டிருந்தோம் என்றால், கற்றலோடு மாத்திரம் தொடர்புபட்டு பிள்ளையினுடைய புறவய சூழல்கள், பிள்ளையினுடைய எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை நாங்கள் பார்க்காமல் விட்டோம் என்றால் அங்கே ஆசிரியர்கள் அதிபர்கள் அங்கே தவறிழைக்கின்றார்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே பிள்ளை பாடசாலைக்கு வருவது தொடக்கம் வீட்டுக்கு சென்று வீட்டிலே உள்ள நடவடிக்கைகள் வரைக்குமாக ஒரு ஆசிரியர் ஒரு அதிபர் கவனம் செலுத்த வேண்டும். இங்கே வந்திருக்கின்றது என்ன, எதற்காக இங்கே யாரோடு கதைக்கின்றது, என்ன செய்கின்றது, எவ்வாறான சூழலில் அந்த பிள்ளை இருக்கின்றது,
அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்கு சென்ற பிற்பாடு வீட்டுச் சூழலிலே எவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றது, வீட்டிலே ஒரு வன்மமான சூழல் இருந்தது என்றால், வீட்டிலே எப்பொழுதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வீட்டு வன்முறை இருந்தது என்றால் அந்த வீட்டுக்கும் சென்று ஆசிரியர் தலையிட வேண்டும். அங்கேயும் அவர் ஃபெசிலிட்டேட்டராக இருக்க வேண்டும். வெறுமனே கற்றலோடு மாத்திரம் ஒரு ஆசிரியருடைய கடப்பாடு தொழிற்பாடு இருக்கக்கூடாது என்கின்றது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் திட்டமிடல் அதிகாரியிடம் ரஃபியுடின் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குற விஷயம், இந்த சிறுவர் தினத்தை முன்னிட்டு சர்வதேச சிறுவர் தினம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சிறுவர்கள் இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற பெற்றோருக்கு நீங்கள் சுருக்கமாக விடுக்கின்ற வேண்டுகோள். ஆம், பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களது குழந்தைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு சொத்து, அவர்கள் உங்களிடத்திலே தரப்பட்டிருக்கின்ற ஒரு வெற்று காகிதம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதையெல்லாம் வரைய முயற்சிக்கின்றீர்களோ அத்தனையும் நல்ல விஷயங்களை மாத்திரம் வரையுங்கள். அதிலிருந்து நல்லதை நீங்கள் எதிர்பாருங்கள். இன்று அறிவியலோடு நீங்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அறிவியலில் உச்சகட்டத்தில் இருந்தாலும் எங்களது கலாச்சாரத்திலேயும் நாங்கள் மங்கிவிடவும் கூடாது. கலாச்சார சீரழிவுக்கும் எங்களது பிள்ளைகளை நாங்கள் உந்து சக்திகளாக அமைத்து விடவும் கூடாது என்பதை நீங்கள் மையமாக வைத்து அறிவியலோடு சேர்த்து பிள்ளை கலாச்சாரத்திலும் போட்டி போட்டு சமபலத்திலே செல்வதற்கு வாய்ப்பளிப்பதற்கு நீங்கள் ஃபெசிலிட்டேட்டராக, நீங்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இந்த சிறுவர் பாதுகாப்பு சம்பந்தமான தகவல்களை வழங்கி மக்களை தெளிவுபடுத்திய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் திட்டமிடல் அதிகாரி MMM ரஃபியுடின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி ரஃபியுடின். நன்றி, மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து வசந்தம் டிவியோடு இணைந்திருங்கள். விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். Good morning. Please sit down. Ashwini, get everybody's books and put them on the table. Harsha, go collect all the books. Ashwini, is everything okay? Come, narrate your story to the class. A happy family lived in a beautiful forest. One day, Baby, can I play? yeah, Dad. Hello. Okay, boss, I'll be there in 5 minutes. Dear, my office needs the golden deer. Bye. Mummy, can we play? Sorry, I'm at work. Later, play by yourself, okay? Along came a holy man. He had 10 heads and a scary hand with an eye in it. But he was not a holy man at all. What happened? Could you please sit behind? How did your story session go today? Your headmistress says you're the best student. Do you like her class?
Let's go. Go home, Ashwini. Your mother will be waiting for you. Come, Ashwini. Come. Her behavior just the opposite of a kid after school is over. She seemed reluctant to go home. Okay. Let me speak to her mother. Hello? I'm Kiran, her mother. Ashwini has been asking her mother to stay at home and not go to work. Ma'am, I think she needs to see a counselor. What? From what I understand, she's being sexually abused. This is absurd. You're jumping to weird conclusions. These are the symptoms, ma'am. Before anything uncertain happens. Sirisha, that's enough. You're making mountains out of molehills. But ma'am, why don't you listen to what Sirisha, stop it. Let us not talk about this anymore. Yes. Keep silent. When 50% of the children in India are being abused. Whom are you blaming? All of us. It would have helped us if we had a counselor. But no, no budget. You have no knowledge about this. Just because you deny it, the truth doesn't change. I wanted to talk to you both. Tell me. Ashwini, why don't you go out and play? Deepak, जी मामा. my cousin. Hello. Hello. Can you please take her out? जी मामा. Ashu, come. Let's go out. Come. Go, ma. Go. Come. Chocolate? Something's wrong at school? The teacher scolded you? Actually, Ashwini has not been herself of late. Yes. After your phone call, I've been more worried. What phone call? What's happening actually? Huh? Is she not doing well at school? Actually... Don't you ever touch her! Good morning, ma'am. Sirisha, meet our new counselor, Karuna. Hi, Sirisha. Hi. So, Karuna, we start tomorrow morning at 9. Looking forward to. Have a nice day. Thank you. Thank you. Ashwini is very lucky, ma'am.
I wish I had someone like you back then.